Tamil Senior February 2006. Get ready. 10 seconds. 5 seconds. Start. அன்புடையீர், இந்த விழாவில் ஏராளமான பொதுமக்கள் குழுமியிருப்பதை பார்க்கும்போது உங்களுக்கு கல்வியில் எவ்வளவு ஆர்வம் உள்ளது என்பதை என்னால் மிகவும் நன்றாக உணர முடிகிறது. இத்தகைய நிலைமை எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகும் என்பதை முதற்கண் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கிராமத்தில் மக்கள் தொகை குறைந்த அளவில்தான் இருந்தது. இப்போது நீங்கள் ஏறக்குறைய 1000 பேர் இருக்கிறீர்கள் என்பது வியப்பை ஏற்படுத்துவதாக உள்ளது. ஒவ்வொரு வருடமும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவதன் மூலமாக அரசாங்கம் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து திட்டங்களை சிறப்பாக நிறைவேற்றி வரும். அரசு துறைகளுக்கு, குறிப்பாக அனைத்து அலுவலர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி வளர்ச்சிக்காக இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் ஏராளமாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கல்விக்காக அரசு எவ்வளவு செலவழித்தாலும் உங்களுடைய பங்களிப்பும் அதில் இடம்பெற வேண்டும். உதாரணமாக, அரசு 2 வகுப்பறைகளை கட்டினால் பொதுமக்கள் ஒரு வகுப்பறையாவது கட்ட வேண்டும். அப்போதுதான் மக்கள் தேவைகள் விரைவில் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முன்பெல்லாம் மக்களிடம் பணம் இருந்தால் இதுபோன்ற அவசியமான தேவைகளுக்கு அவர்கள் பணத்தை செலவிட மாட்டார்கள். அந்த நிலை இப்போது மாறி வருகிறது என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். இப்படிப்பட்ட பள்ளி கட்டடங்களை கட்ட வேண்டுமென்ற நல்ல சிந்தனை மக்களிடம் வளர்ந்து உள்ளது பாராட்டத்தக்கது ஆகும். குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்பிவிட்டால் மட்டும் போதும் என்று நினைத்துவிடக் கூடாது. கல்விக்காக அரசு வருமானத்தில் 40% அளவுக்கு செலவிடப்படுகிறது. ஆகவே பெற்றோர்களும் பொதுமக்களும் பள்ளி கூடங்களுக்கு உதவி செய்ய ஆர்வத்துடன் முழு ஈடுபாட்டுடன் முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானதாகும். இதற்கு தேவையான நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுக்க வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறையாவது அரசு மருத்துவர்களை பள்ளிக்கு அழைத்து வந்து மருத்துவ பரிசோதனைகளை செய்து முறையான சிகிச்சை அளிக்க வேண்டும். அப்போதுதான் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர வாய்ப்பு ஏற்படும். மனித நேயம் வளரும் வகையில் குழந்தைகளை ஆசிரியர்கள் உருவாக்க வேண்டும். இது ஆசிரியர்களுடைய இன்றியமையாத கடமையாகும் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன். தமிழ்நாடு முழுவதும் பரவலாக நல்ல முறையில் கல்வி வளர்ச்சி ஏற்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அரசானது புதிய தொடக்க பள்ளிகளை அதிக அளவில் ஏற்படுத்தி வருகிறது. இதன் மூலம் ஒரு கட்டத்தில் பள்ளிகள் இல்லாத கிராமமே இல்லை என்ற நிலை உருவாகிவிடும். இதனால் பாடுபடும் பாட்டாளிகள் மற்றும் ஏழைகளின் குழந்தைகளும் கல்வி கற்கும் நிலையும் ஏற்படும் என்பதை தெரிவித்து அமர்கிறேன். கடலூர் மாவட்ட ஆட்சி தலைவர் திரு ராமசாமி சென்னை மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளருக்கு எழுதிய கடிதம். ஐயா, கடலூர் மாவட்டத்தில் சுனாமி பேரலைகள் தாக்கியதில் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர். இதில் பெரும்பாலான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விட்டனர்.
எஞ்சிய மக்களில் 30,000 பேர் அரசு முகாம்களில் தொடர்ந்து தங்கி வருகிறார்கள். அவர்களுக்கு அரசாங்கம் தேவையான உதவிகளை வழங்கி நிவாரண பணிகளை செய்து வருகிறது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் உடல் அளவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு சிகிச்சைகளை அளிப்பதற்கு பல்வேறு குழுக்கள் அமைத்து செயல்பட்டோம். சுனாமியால் மக்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதை விட மனதளவில் அதிகமாக அதிர்ச்சி அடைந்து இருக்கிறார்கள். தங்கள் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் இறந்ததை நேரில் பார்த்ததால் அவர்களுக்கு இந்த நிலை உருவாகி உள்ளது. எனவே அரசாங்கம் மக்களுக்கு உதவிடும் வகையில் திறமையான மருத்துவர்கள் மற்றும் உளவியல் வல்லுநர்களை அதிகமான எண்ணிக்கையில் கடலூர் மாவட்டத்திற்கு உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாஃப்.